மகாராஷ்டிரா பக்கத்துல சொனூர்லி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. ரொம்ப அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிறவர் வந்து காட்டுக்குள்ள போகும்பொழுது ஒரு பெண்ணை பாக்குறாரு. அந்த பெண் வந்து மரத்தோட கட்டி போடப்பட்டிருக்காங்க. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் சொல்லி அவங்க வந்து இந்த பெண்ணை மீட்டிருக்காங்க. உங்களை மீட்கும் பொழுது அவங்ககிட்ட வந்து யூஎஸ் பாஸ்போர்ட்டுடைய ஜெராக்ஸும் ஆதார் கார்டும் இருந்திருக்கு. அந்த ஆதார் கார்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அட்ரஸ் இருந்திருக்கு. இந்த பெண்ணை மீட்கும் பொழுது அவங்க முழுவதுமாகவே எலும்பும் தோலுமா இருந்திருக்காங்க. அவங்களை உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களால பேச முடியாதனால எழுத்து வாக்கு மூலமா அவங்க எழுதி கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா தன்னுடைய பேர் லலிதா கைகுமார் அப்படின்றதும் அவங்க ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 50 வயது. அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே யோகா மற்றும் மெடிடேஷன் கத்துக்க தமிழ்நாடுக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து குமார் அப்படின்றவரை பார்த்து கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு தகராறுனால அந்த குமார்ன்றவர் இந்த பெண்மணியை கூட்டு வந்து காட்டுக்கு நடுவுல கட்டி போட்டிருந்திருக்காரு. மேலும் அவங்களுக்கு ஒரு ஊசி போட்டதுனால அவங்களுடைய ஜா வந்து லாக் ஆயிருந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 நாள்ல வந்து எந்த ஒரு சாப்பாடும் எந்த ஒரு தண்ணியும் குடிக்காம அவங்க எப்படியோ தப்பிச்சிருந்திருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராலையும் பயங்கரமா மழை பெஞ்சிருந்திருக்கு.